இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம சந்திரா சாம்புஸ்ரீ எல்லாருமே ரேவதிக்கு நலங்க நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். அது மட்டும் இல்லாம ரேவதிக்கு நலங்கு வைக்கும் போது அந்த கார்த்தி பையன் இங்க வரவே கூடாது, அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிளான் போடுறாங்க. அப்பதான் சந்திரா வந்து சாம்புஸ்ரீ கிட்ட சொல்றாங்க, அக்கா அதெல்லாம் நீ நினைச்சு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பிளானை போட்டு சிவனாடி கிட்ட சொல்றாங்க. அந்த ராஜா சேதுபதி அந்த அம்மனுக்காக ஒரு தாலியை கொடுத்துருக்கான். அந்த தாலியை மட்டும் நீங்கள் திருடிட்டீங்கன்னா நாளைக்கு பூஜை நடக்கவே நடக்காது. அந்த தாலியை காணோம், ஊருக்கே அபசகணும். அந்த தாலியை தேடி கண்டுபிடிச்சி வந்தால் தான் இந்த ஊர் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை அலைய விட்டுருவாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, நைட்டோட நைட்டாக அந்த தாலியை எப்படியாவது எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சிவனாடி கிட்ட சொல்ல, இதை கேட்ட சிவனாடியும் அந்த தாலியை முத்துவேலோட சேர்ந்து எடுத்துடுறாங்க. அந்த தாலியை பார்த்துட்டு இது செம்மையா விலை போகும் போலயே, இந்த தாலியை பார்த்தாலே வைரமும் தங்கமும் சேர்ந்து கலந்து செஞ்ச மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் கிட்ட சொல்ல, அதுக்கு முத்துவேல் சொல்றாங்க, ஏப்பா மவனே நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, இந்த தாலியை நாம தானே எடுத்திருக்கோம், கண்டிப்பா இந்த தாலியை அவங்க கையில கிடைக்காத மாதிரி நம்ம ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நலங்குக்கான வேலைங்கெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கப்ப நம்ம ரேவதிக்கு சந்தோஷமே இல்லை. அப்பதான் ரோகிணி ரேவதியை பத்தி கேட்கறாங்க, என்னாச்சு ரேவதி, உனக்கு நலங்கு வைக்க போறாங்க, நீ ஏன் உருன்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, எனக்கு என்னமோ தெரியலக்கா, இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டமே இல்லை, அந்த கார்த்தியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட ரோகிணி மனசுல நினைக்கிறாங்க, அது எப்படி வரும், அதான் உன் மனசு ஃபுல்லா அந்த எம்டி தானே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரோகிணி நினைச்சுக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து ரோகிணி கிட்ட சொல்றாங்க, அக்கா இப்போ நான் என்னக்கா முடிவெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, கல்யாணம்ன்றது வாழ்க்கையில ஒரு தடவை தான் நடக்கும், அதுவும் நம்மளுக்கு பிடிச்சவங்களோட நடந்தாதான் அதுக்கு பேரே கல்யாணம், நீ எதை பத்தியும் யோசிக்காத, உன் மனசுல என்ன இருக்கோ அதை ஓப்பனா அம்மா கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ரேவதி சொல்றாங்க, அது எப்படிக்கா, அம்மா இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே மும்மரமா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணாதான் அந்த குடும்பம் ஒன்று சேருமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட ரோகிணி சொல்றாங்க, அதை பத்திலாம் நீ யோசிக்காத ரேவதி, உன் மனசுல என்ன இருக்கோ அதை ஓப்பனா அம்மா கிட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ரேவதியும் ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து சாம்புஸ்ரீ கிட்ட சொல்றாங்க, அக்கா நீ வேணா நல்லா பாரு, இன்னைக்கு அந்த டிரைவர் பையன் வரவே முடியாது, ஏன்னா அப்படி ஒரு வேலையை நான் பார்த்து வச்சிருக்கேன், நம்ம ரேவதிக்கும் மருதுக்கும் சீக்கிரமா நலங்கு வச்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு ஒரு பக்கம் கோயில தான் காட்டுறாங்க. கோயிலில் பூசாரி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க பாருங்க அம்மன் கழுத்துல இருக்க தாலி காணாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே ஊர்ஜனங்களாம் ஒன்று கூடிடுறாங்க. அப்போ பூசாரி கிட்ட சொல்றாங்க, அம்மன் தாலி இப்போ காணாம போயிடுச்சு, இதனால ஊருக்கு எதுவும் கெட்டது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூசாரி சொல்றாங்க, ஆமா அம்மன் தாலியை வச்சுதான் நம்ம பூஜையே செய்யணும், அந்த தாலி இல்லாம இந்த கோயில்ல எந்த ஒரு கும்பாபிஷேகத்தையுமே நம்ம நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் ராஜா சேதுபதி எல்லாத்தையுமே கூட்டி பேசிட்டு இருக்காங்க. என்னையா இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, இந்த தாலி எப்படி காணாம போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ராஜா சேதுபதி சொல்றாங்க, யாரும் இதை திட்டம் போட்டு தான் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க, ஐயா எப்படியாவது இந்த தாலியை கண்டுபிடிச்சி செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் செஞ்சிருங்க ஐயா, அப்படி இல்லைன்னா இந்த ஊருக்கே ஏதாவது கேடு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி வந்து மனசுல நினைக்கிறாங்க, நல்லாவே தெரியுது அந்த சிவனாண்டி முத்துவேலை தவிர இந்த மாதிரி வேலையெல்லாம் வேற யாராலையுமே பார்க்க முடியாது, அது மட்டும் இல்லாம கரெக்டா ரேவதி நலங்கு நேரத்துல இந்த மாதிரி நடக்குதுன்னா கண்டிப்பா அந்த நலங்குல நான் கலந்துக்க கூடாதுன்னு தான் இவங்க இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்றாங்க, இந்த ஊர் தலைவி யாரு, சாம்புஸ்ரீ அம்மா தானே, அவங்களே ஒரு பிரச்சனைனா வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க, நீங்க போயிட்டா அவங்கள போய் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கிட்டத்தட்ட ஊர் மக்கள் எல்லாருமே சாம்புஸ்ரீ வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சந்திரா வந்து எல்லாருமே பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னக்கா ஊர் ஜனங்களா நம்ம வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாம்புஸ்ரீ சொல்றாங்க, இரு சந்திரா என்ன இதுன்னு பேசி அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்புஸ்ரீ வந்து ஊர் ஜனங்க கிட்ட எல்லாம் பேசுறாங்க. என்னாச்சு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஊர் ஜனங்கலாம் சொல்றாங்க, என்னம்மா ஊர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நீங்க என்னன்னா எந்த பிரச்சனையிலுமே தலையிடாம நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாம்புஸ்ரீ சொல்றாங்க, ஊர்ல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு என்ன தெரியும், நீங்க சொன்னா தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட ஊர்ஜனங்க சொல்றாங்க, அம்மனுக்கு பூஜைக்காக வச்சிருந்த தாலியை காணா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சாம்புஸ்ரீ சொல்றாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எங்க வீட்டுல இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, அதை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஊர்ஜனங்களாம் சொல்றாங்க, என்னம்மா இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க, நாங்க எல்லாருமே சேர்ந்து தானே உங்களை ஓட்டு போட்டு ஊர் தலைவியா உட்கார வச்சிருக்கோம், நீங்களே ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிக்க மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சாம்புஸ்ரீ சொல்றாங்க, இல்ல உங்க பிரச்சனை எனக்கு புரியுது, ஆனா என் பொண்ணோட நிலங்க முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட ஊர்ஜனங்க சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது, நீங்க வந்து என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் கவனிங்க அப்படிங்கிற மாதிரி சாம்புஸ்ரீ கூப்பிட்ட. அப்போ நம்ம மயில் வாகனம் வந்து சாம்புஸ்ரீ கிட்ட சொல்றாங்க, அத்தை இங்க பாருங்க நலங்க எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனா ஊர் ஜனங்க மத்தியில உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், நீங்க பாட்டுக்கு அந்த பிரச்சனைக்கு போகாம நீங்க பாட்டுக்கு நலங்கு வைக்க போறேன் அப்படி பண்ண போறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சாம்புஸ்ரீ வந்து
வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, சந்திரா வேறு வழி இல்லை, நானும் அந்த பஞ்சாயத்துக்கு போய் தான் ஆகணும், அப்படி இல்லைனா இவங்க எல்லாருமே என்னை திட்டி தீர்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா, அக்கா ரேவதிக்கும் மருந்துக்கும் நலங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போன்னு பார்த்து நீ ஏன்க்கா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க, வேறு வழி இல்லை சந்திரா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ராஜா சேதுபதி முன்னாடி சாம்புஸ்ரீ நிற்கிறாங்க. அப்போது எல்லாருமே சொல்கிறாங்க, அம்மன் தாலி இப்போ காணாமல் போயிடுச்சு, இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ராஜா சேதுபதி சொல்கிறாங்க, என் பேரன் இருக்கால, என் பேரன் கண்டிப்பாக அந்த தாலியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க, அது எப்படி திருட்டு போன தாலியை அவன் கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்துருவானா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ராஜா சேதுபதி சொல்கிறாங்க, கண்டிப்பாக என் பேரனை பற்றி உனக்கு தெரியல, அவன் கண்டிப்பாக அந்த தாலியை எடுத்துகிட்டு வந்து சேர்க்க தான் போகிறான், அதை நீங்களாம் பார்க்க தான் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க, அப்படின்ற ஒன்று நடக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ராஜா சேதுபதி சொல்கிறாங்க, அப்படி மட்டும் என் பேரை அந்த தாலியை கொண்டு வந்து சேர்க்கலை, நான் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சிவனாண்டி வந்து சொல்கிறாங்க, ஆஹா இது சூப்பராக இருக்குதே சித்தப்பு, இந்த மாதிரி ஒரு சீனை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, அந்த ராஜா சேதுபதி எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்குறத பார்க்குறதுக்கு நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட முத்துவேல் சொல்கிறாங்க, எப்போ மவனே அந்த தாலி யார் கையிலும் கிடைக்காத மாதிரி நம்ம பத்திரமா வச்சிருக்கோம், அதனால கண்டிப்பாக இந்த ராஜா சேதுபதி தோக்க தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க இந்த சைடு நம்ம ராஜா சேதுபதி சொல்கிறாங்க, சரி நான் தோத்துட்டா எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கன்னு சொல்கிறேன், ஆனால் என் பேரை மட்டும் அந்த தாலியை கொண்டு வந்து சேர்த்துட்டா நீ என்னமா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சாம்புஸ்ரீ கிட்ட கேட்க அதுக்கு சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க, நான் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஊர்ஜனங்கள் எல்லாமே சொல்கிறாங்க, அப்போது நீங்கள் ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தவங்க தோத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடை நம்ம கார்த்தி வந்து தாத்தா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, தாத்தா எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு தாலியை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து அந்த தாலியை தேடுற அந்த வேட்டையில் இறங்கிடுறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி அந்த கோயில் பக்கம் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அப்போ கீழே மண்ணில் கால் தடம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த காரோட டயர் வேறு இருக்குது. அப்போ தான் நம்ம கார்த்தி வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அப்போது யாரோ காரில் வந்து தான் அந்த தாலியை திருடிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட டயர் அடையாளத்தை வச்சு நம்ம கார்த்தி அப்படியே போகிறாங்க. அந்த காரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை எடுத்தது வேற யாரும் இல்லை, இந்த சிவனாண்டி முத்துவேல் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கார்த்தி கண்டுபிடிச்சி அந்த முத்துவேல் கிட்ட கேட்குற விதத்தில் கேட்டு அந்த தாலியையும் வாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துவேலை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இந்த சைடு எல்லாரும் கார்த்தியோட வருகைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சாம்பிச்சுடி சொல்கிறாங்க, டைமும் முடிய போகுது, நல்ல நேரம் போயிடுச்சுன்னா பூஜையும் பண்ண முடியாது, அப்போது உங்கள் பேரை அந்த தாலியை எடுத்துகிட்டு வர மாட்டான் தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க, இன்னும் 3 நிமிஷம் இருக்குது, 3 நிமிஷத்தில் அவன் கொண்டு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்பிச்சுடி சொல்கிறாங்க, ஆமாம் இவ்வளோ நேரம் ஆயும் அந்த தாலி வரவே இல்லை, இனிமேட்டு அந்த தாலி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலை பேச இதை கேட்ட நம்ம தாத்தா சொல்கிறாங்க, இங்கே பாருமா கொஞ்சம் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ராஜராஜனும் ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் ஈஸ்வரி நானும் உன்னை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், பெரியவன் கூட பார்க்காம இப்படியா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு டைமும் முடிஞ்சு போயிடுது. அப்போது நம்ம தாத்தா வந்து பார்க்குறாங்க, நம்ம பேரனால அந்த தாலியை கொண்டு வர முடியல போல அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஊர்ஜனங்களாம் சொல்கிறாங்க, என்னங்கய்யா நீங்கள் கொடுத்த டைமும் முடிஞ்சு போயிடுச்சு, அதனால நீங்கள் சாம்புஸ்ரீ அம்மா காலில் விழுந்து மணி கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ராஜா சேதுபதியும் கண்டிப்பாக நான் சொன்ன வாக்கம் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சேதுபதி என்ன பண்ணுறாங்க, சாம்புஸ்ரீ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்தி ஒரு நிமிஷம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. கார்த்தியை பார்த்ததுமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. நம்ம கார்த்தி நம்ம தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, தாத்தா நான் தாலியை கண்டுபிடிச்சி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே நம்ம தாத்தாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு சந்திரா சாம்புஸ்ரீ 2 பேருமே செம்ம எரிச்சலோட நின்றுட்டு இருக்காங்க. அந்த தாலியை பூசாரி கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அப்போ நம்ம தாத்தா வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க, என்னப்பா கார்த்தி யார் இந்த தாலி எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் தாத்தா, எப்படியோ தாலி கிடச்சிருச்சுல நீங்கள் வேலையை ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போது ஊர்ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, ஏப்பா நீ பாட்டுக்கு வேலையை ஆரம்பி சொல்கிற, இந்த இடத்துல உங்கள் சாம்புஸ்ரீயத்தை என்ன வாக்கு கொடுத்தாங்க தெரியுமா, இந்த தாலியை மட்டும் நீ தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன்னா அவங்க ராஜா சேதுபதி தாத்தா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்களே அதை அவங்க நிறைவேற்றட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட நம்ம சாம்புஸ்ரீயும் கண்டிப்பாக நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சேதுபதி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு போகிறாங்க. ஆனால் நம்ம தாத்தா வந்து சாம்புஸ்ரீ கிட்ட சொல்கிறாங்க, வேணாம் அதான் தாலி கிடச்சிருச்சுல்ல, அதுக்கப்புறம் எதுக்காக என் காலில் விழுகுறீங்க, அப்படி விழுந்து எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தா ரொம்ப பெருந்தன்மையாக பேசிடுறாரு. இந்த சைடு அந்த தாலி கிடச்சிருச்சு, ஒரு வழியாக கார்த்தி சொன்னதை நிறைவேற்றிட்டாங்க. அப்போ தான் ராஜா சேதுபதி சொல்கிறாங்க, கண்டிப்பாக இதே மாதிரி இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தே ஆகும், அது மட்டும் இல்லாமல் கோயில் கும்பாபிஷேகம் என்னைக்கு நடக்குதோ அப்போ தான் என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணமும் சேர்ந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு நம்ம சாம்புஸ்ரீக்கு சமக்கமாக வருது, அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சைடு நலங்கு ஃபங்க்ஷன் எல்லாமே குடிமுழுகி போச்சு.
நம்ம சந்திரா வந்து சம்பளச்சிக்கிட்டே சொல்கிறாங்க, என்னக்கா கடைசி வரைக்கும் நலங்கு நடத்த முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சம்பளச்சிட்டு சொல்கிறாங்க, இன்றைக்கி இல்லைனா என்ன சந்திரா, நாளைக்கு கண்டிப்பாக இந்த நலங்கு வேலையெல்லாம் நம்ம முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ரேவதிக்கு நலங்கு வைக்க போகிறது நம்ம கார்த்தியா தான் இருப்பாங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.